Hi friends, welcome to Techies by Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம Android மொபைல்ஸ்ல வர தேவையில்லாத ஆட்ஸ் எல்லாம் ஈஸியா எப்படி பிளாக் பண்றதுன்றதை தான் பார்க்க போறோம். இந்த ஆட்ஸ் எல்லாம் பிளாக் பண்றதுக்கு மொத்தம் ரெண்டு மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட்ல வெப்சைட்ஸ்ல வர ஆட்ஸ் வந்து Google Chrome வச்சு எப்படி பிளாக் பண்றதுன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் Google Chrome ஓபன் பண்ணுவோம். Google Chromeல பாத்தீங்கன்னா டாப் ரைட் சைடுல 3 டாட்ஸ் இருக்கும். அதை பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கீழ செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓபன் பண்ணுங்க. அதுல பாத்தீங்கன்னா கீழ வந்தீங்கன்னா சைட் செட்டிங்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போறணும்னா பாப்அப் அண்ட் ரீடைரக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெண்டுத்தையும் எனேபிள் பண்ணிடுவோம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஆப்ஸ்ல வர ஆட்ஸை பிளாக் பண்ண முடியாது. கூகுள் கொடுக்குற ஆட்ஸை பிளாக் பண்ண முடியாது. அதை தவிர நம்ம மற்ற எல்லா ஆட்ஸையும் பிளாக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன மெத்தட்னு பார்ப்போம். இந்த செகண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம எல்லா ஆட்ஸையும் பிளாக் பண்ணலாம். கூகுள் ஆட்ஸ் அண்ட் ஆப்ஸில் வர ஆட்ஸையும் பிளாக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கூகுள் Chrome ஓப்பன் பண்ணுவோம். இப்போ கூகுள் Chrome நம்ம யூஸ் பண்ணி ஆட் கார்டுன்ற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். இது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம சர்ச் பாரில் போய்ட்டு adguard.com டைப் பண்ணுவோம். டைப் பண்ணதும் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுவோம். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம். டவுன்லோட் பட்டன் ப்ரெஸ் பண்ணதும் 2 செகண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அப்படி ஆகலைன்னா திருப்பி இந்த பேஜில் இருக்க டவுன்லோட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். டவுன்லோட் ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். டவுன்லோட் ஆனதும் நம்ம அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணதும் இன்ஸ்டால் பண்ண கேட்கும். இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்போ ஆட் கார்டு இன்ஸ்டால் ஆகி முடிக்க போகுது. இன்ஸ்டால் ஆகி முடிச்சதும் இதை ஓப்பன் பண்ணிடாதீங்க. ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சில வெப்சைட்டில் வர ஆட்ஸை செக் பண்ணி பார்ப்போம். நார்மலாக நியூஸ் வெப்சைட்ஸில் நிறைய ஆட்ஸ் வரும். வாங்க நம்ம சில நியூஸ் சைட்ஸை செக் பண்ணி பார்ப்போம். இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குன்னு தனியாக ஒரு செக்ஷனே கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே ஆட் வருதான்னு நம்ம பார்ப்போம். பாருங்கள், ஒரு ஆட் வந்திருக்கு. சரி, இப்போ இந்த சைட்டையே நம்ம ஆட் கார்டு கான்ஃபிகர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இந்த ஆட் வருதான்னு. ஆப் ட்ராயரில் ஃபஸ்ட்டு போவோம். அங்கே போய்ட்டு ஆட் கார்டு சர்ச் பண்ணுவோம். ஆட் கார்டு ஓப்பன் பண்ணுவோம். இப்போ இந்த கண்டினியூ கொடுப்போம். பிளாக் தெம்ன்ற ஆப்ஷன் கொடுப்போம். கம்ஃபர்டபுள் ஆப்ஷன் கொடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைட் தெம்ன்ற ஆப்ஷன் கொடுப்போம். ஹைட் தெம்ன்றது ஒரு ப்ரீமியம் அவங்க ப்ராடக்ட்ன்றதால நம்ம பேக் ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரொடக்ஷன் இஸ் டிசேபிள்டுன்னு இருக்குது. இப்போ இந்த ப்ரொடக்ஷனை நம்ம எனேபிள் பண்ண போகிறோம். ஓகே கொடுப்போம். ஓகே கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் VPN கிரியேட் பண்ண சொல்லுவோம். கிரியேட் பண்ணுவோம். திருப்பி ஓகே கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆட் வரக்கூடாது, போய் பார்ப்போம். இதே வெப்சைட்டே திருப்பி ரீலோட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு ஆட்ஸும் இப்போ காட்டல. ஆட்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தேவைன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஆக்டிவிட்டியும் ட்ராக் பண்ணாங்க. ஸோ இந்த ஆப் அந்த ஆக்டிவிட்டி ட்ராக்கரையும் ஸ்டாப் பண்ணிடும். ஆட்ஸ் பிளாக் பண்ணுறதால நம்ம டேட்டாவும் சேவ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.